எல்லா புகழும் இறைவனுக்கே. சிறந்த நேரத்தில் சிறந்த இடத்தில் சிறந்த மேடையில் நான் நிற்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பம்மல் நகரத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. இங்கே எத்தனை பேர் பூர்வீகமாக இருக்கிறீங்க? கொஞ்சம் கை தூக்க முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு 10-20 இயர்ஸாக இருக்கீங்க. 10-20 இயர்ஸாக இருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப பழமையான நகரம். கிட்டத்தட்ட சோழருடைய ஆட்சி காலத்தில் கிபி 9ஆம் நூற்றாண்டுல 12ஆம் நூற்றாண்டு வரை இது அவருடைய ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு ஊர். அப்போ மக்கள் பல ஆண்டு காலமா வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான நகரத்துல நீங்களாம் இருந்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளோட இந்த இடத்துல ஒரு வாழ்வியல் நடைமுறையோட நீங்க வாழ்ந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இது பழமையான நகரமாக இருந்தாலும் கல்வி பின்தங்கிய ஒரு இடமா தான் இன்றளவும் அறியப்பட்டிருக்கு. மற்ற சென்னையில் பார்க்கக்கூடிய இன்னைக்கு டெவலப்பான நிறைய ஸ்மால் டவுன்ஸ் மாதிரி பம்மல் இல்லை. ஏன் அப்படின்னா, கல்விக்கு சில முக்கியத்துவங்கள் கொடுக்காம போயிருக்கு. ஆனால் இன்னைக்கு நான் பார்க்கும்போது எனக்கு தெரியுது, இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருமே ஆல் வெல் எஜுகேட்டட் பேரண்ட்ஸ், ஒரு நல்ல ஜென்ரேஷன் ஒரு சேஞ்ச் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் இங்கே நிறைய ப்ரீ ஸ்கூல்ஸ் அண்ட் மாண்டிசரி ஸ்கூல்ஸ் டெவலப் ஆகிறதை என்னால் இங்கே பார்க்க முடியும். ஏன்னா கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நகரங்கள் மட்டும்தான் நிறைய வளர்ச்சி அடையும். இப்போ பகுதிகளாக பிரித்து பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம நாட்டை 9 வருடங்கள் ஆண்ட கர்ம வீரர் காமராஜர், அவர் கல்வி தந்திருந்த தலைவர் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அப்படிப்பட்டவர் என்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு விஷயம் கிடைக்கலன்னு ஏங்கி ஒரு ரொம்ப அதிகமாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கல்வி எனக்கு சரியான முறையில் கிடைக்கல. அந்த கல்வியை இருந்திருந்தால் நான் இன்னும் நிறைய திட்டங்களை மக்களுக்கு நான் சிறந்த முறையில் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்கு. ஆனால் அவங்க நிறைவேறுது. அப்போ அந்த கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம அந்த கல்வியே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய தலைவர்கிட்ட இருந்து அந்த வார்த்தை நமக்கு வந்துருக்கு. அப்போ நம்ம இந்த நேரத்தில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான கட்டம். நீங்க நினைக்கலாம் ஒரு ப்ரீ ஸ்கூல் பிளே ஸ்கூல் கான்செப்ட் நினைச்சீங்கன்னா இல்லை. உங்க குழந்தைங்களுடைய எதிர்காலம் ஆரம்பிக்கப்படுற இடம் இதுதான். இங்க அவங்க எந்த அளவுக்கு ஷேப் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க எல்லா இடத்துலையுமே அவங்க நம்மளை ஸ்கோர் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க பிள்ளைகளுக்கான நேரத்தை நீங்க இன்றைக்கு செலவிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க, நம்ம என்ன சேர்த்து வைக்க போறோம் அப்படின்னா யோசிச்சீங்கன்னா, தயவு செய்து பொருளாகவோ பொருளாகவோ சேர்த்து வைக்கணும்னு மனசுல வச்சிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடப்பட்டு எதிர்பார்ப்பது உங்களுடைய அன்பு, பாசம், நேரம். இந்த 3 தவிர வேற எதையுமே அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ என்னைக்குமே நீங்க அவங்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவு செய்யறதுக்கு தயாராக. அந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த குழந்தை எந்த நேரத்துல சந்தோஷப்படும், எந்த நேரத்துல துவண்டு போகுங்கிறது பெற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நேரத்துல நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒன்று என்ஜாய் பண்ணணும், அந்த லெவலுக்கு போகணும். இல்லை கீழே விழுந்திருக்கலாம், இல்லை அவன் பிரச்சனை இருக்கிறான்னா தூக்கி விடுறதுக்கு உங்களை தவிர யாருமே கிடையாது. அதனால பிள்ளைகளுக்கான நேரத்தை மிக சரியான இடைவெளியில கொடுத்துட்டே இருக்கும். நம்ம அதுக்கிட்ட அவளை கண்காணிச்சுட்டே இருக்க அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு குழந்தை பண்ணது ரொம்ப அதிசயமான விஷயம். ஒரு கண்ட்ரியோட பிளாகை பார்த்து கண்ட்ரியோட பேரை சொல்றது, அதோட கேபிட்டல் சொல்றது நீங்களும் நானும் அந்த வயசுல செய்யும் கன்ஃபார்மா இல்லை. அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நம்ம செஞ்சிருக்கோம். நம்ம நாங்கள் சார் அவங்க சாரோட தான் நான் பேசிட்டு இருந்தேன். நமக்குலாம் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதோ இல்லை ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் ஒரு கண்ட்ரி நேம் சொல்றதுக்கோ இல்லை கண்ட்ரி ஐடென்டிஃபை பண்ணுறது தெரியும். பட் இன்னைக்கு ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி ஸ்டூடெண்ட் சொல்றாங்கன்னா தே ஆர் மோர் அட்வான்ஸ். இன்னைக்கு நம்மளை விட அவங்க உலகத்தில் உட்கார்ந்தே தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் தடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக கரெக்டான நேரத்தை தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் அதில் எது சரி எது தவறு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா அவன் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சிக்கும் போது அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு நல்ல விஷயமா இல்லை அதை மாற்றிக்கிறதுக்கு தவறான விஷயமான்னு சொல்கிறதுக்கு இந்த பேரண்டிங் தேவை. அந்த நேரத்தில் அந்த ஸ்பேஸில் நீங்கள் கரெக்டாக போயிடும். மற்ற நேரத்தில் விட்டுருங்க.
மற்ற நேரத்தில் வந்து அவங்க பின்னாடியே நம்ம இருந்து பின்னாடி அவங்க ரொம்ப வாட்ச் பண்ணி பின்னாடி அவங்க கூடவே இருந்து நம்ம இதை செய்யாத ரொம்ப நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக எங்கேயுமே கிடையாது. நம்மளை விட பெட்டராக நம்ம பிள்ளைங்க எப்பயுமே வருவாங்க. எப்போனா இந்த பிள்ளைகள் மேலே நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை, அதே சமயம் உங்கள் கவனமும் சிந்தனையும் அவர்கள் மீது எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம தேவைகளுக்காக நம்ம சில நேரத்தில் இந்த விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லை. ஆனால் அதை விட மிகப்பெரியது பிள்ளைகளுக்கான நேரம். மறுபடி சொல்கிறேன், அந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப அந்த நேரம் கிடைக்காது. இந்த பிள்ளைகளோட இருக்கிற நேரத்தில் அதுக்கப்புறம் நிறைய நேரம் இருக்கும், இல்லை. அந்த பிள்ளைகளோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த ஆரம்ப கல்விகள் இந்த மாதிரி இடத்துல கிடைக்கிறதுக்கு நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்கணும்னு ஆசை. ஏன்னா இன்னைக்கு இந்த நகரம் வந்து இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் எப்பவுமே கல்வியோடும் கல்வி நிறுவனங்களோடும் தொடர்புலேயே இருக்கீங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடிய சின்ன டிப்ஸ் அட்வைஸ் சொல்லலாம். நல்லா தெரிஞ்சீங்க, ஒரு நல்ல மனிதன் வந்து எப்போதும் கல்வியோடும் கல்வி நிலையங்களோடும் சமூக சிந்தனைகளோடும் தொடர்பிலே இருக்கிறானோ அவன் எந்த பிரச்சனையிலுமே சிக்காம எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய தினம் அவனுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். யார் ஐடலா இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் எல்லாத்தையுமே பிரச்சனையா பேசணும். எப்போ உங்க நேரத்தை வந்து நீங்க சரியான விதத்தில் கல்வி முக்கியமான விஷயம் கல்வி சுற்றுச்சூழல். ரெண்டாவது சுற்றுச்சூழல் அப்படின்ற காரணம் என்னன்னா அதுவும் ரொம்ப 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 முக்கியம். இப்போ நான் ஒர்க் பண்றது பிளாஸ்டிக் தமிழ்நாடு ஒரு அமைப்புக்காக கரெக்டான அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நாங்கள் சின்ன குழந்தைகளும் கொண்டு போய் சேர்ந்துருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த ஜென்ரேஷன் மறந்துடும் பிளாஸ்டிக் என்னன்னு தெரியவும் அவங்களுக்கு நம்மெல்லாம் பயன்படுத்துகிற விஷயங்கள் நம்மளாம் சேதப்படுத்துகிற விஷயங்கள் ஏன்னா இன்னைக்கு பிளாஸ்டிக் நிறைய பரவி இருக்கிறதுக்கு காரணம் மிக முக்கியமானது. நம்ம ஜென்ரேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம தான் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க, நம்ம தான் அதை கொண்டு வரோம். நம்ம பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு அது என்னன்னே தெரியாத அளவுக்கு நம்ம கொண்டு போகக்கூடிய ஒரு கட்டாயம் நம்ம இருக்கிறோம். சுற்றுச்சூழலில் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பிள்ளைங்களுக்கு ஆர்வத்தை நீங்கள் கொடுக்க வேண்டிய கடமை எப்பவுமே நமக்கு அதுக்கு சம்மந்தம் எல்லாம் நடக்கணும். கரெக்டா? எப்பயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த நடக்காம இதில் எவ்வளோ தண்ணி ஓவர் பார்த்து இப்போ நீங்கள் போய் பார்க்கலாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லா செடிகள் படுற மரங்கள் மேலேயும் பிளாஸ்டிக் படர்ந்து அப்படியே இருக்கு. நான் சொல்றதை நாளைக்கு காட்சி எல்லாருமே பார்க்கலாம். காட்சியாக நன்றி பார்த்துக்கணும். பச்சை பசுமையா தெரிய வேண்டிய அந்த செடியோ மரமோ பிளாஸ்டிக்கால் தூரமாக போட்டப்பட்ட ஒரு மரமாகவோ செடியாகவோ இன்னைக்கு நம்ம காட்சிக்கு இருந்துகிட்டு யாரை பாதிக்கும்னா நம்ம பிள்ளைங்களையும் அடுத்த தலைமுறை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம். நம்மளுடைய பங்களிப்பு நம்ம பிள்ளைங்களுக்கு அது சரியான முறையில் நம்ம எஜுகேட் பண்ணி பிளாஸ்டிக் மாத்திரம் இல்லை, இயற்கை சம்பந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதில் ஆர்வம் சரியான முறையில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வந்து கைட் பண்ணாலே கைட் பண்ணாலே போதும். பிள்ளைகள் மிக சிறந்தவர்களாக உங்கள் கண் முன்னால் வளர்ந்து நாளைக்கு மிகப்பெரிய விளக்கம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜில் அந்த பிள்ளைகள் நிற்க போது. அதனால பிள்ளைகளுக்கான நேரத்தை எப்பொழுதும் செலவு பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க, தயக்கம் காட்டாதீங்க, எப்போயுமே கூட இருங்க. மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இப்போ என்ன போலவே நல்லபடியாக நடக்கும். இந்த நல்ல இடத்துல வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்கறது ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த ஃப்ரீடம் கிட்ஸ் நிர்வாகத்திற்கும் என்னுடைய கரஸ்பாண்டன்ட் இருக்கக்கூடிய அதோடைய இன்சார்ஜ் கரஸ்பாண்டன்ட் மேடம் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்து